அந்த கண்ணாடி ஃபுல்லாக முகத்துக்கு வரும்போது நம்ம இப்படி தடுப்போம் இல்லையா, இப்படி தடுத்திருக்கார். தடுக்கும்போது இங்கே ஃபுல்லாக கிளாஸ் உள்ளே போய் குத்தி இருக்கு, சொருகி இருக்கு இவர் கைக்கு ஃபுல்லாக. என்ன பண்ணியிருக்கார், தேய்ச்சோன்னே தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே ஃபுல்லாக கண்ணாடி குத்தி இருக்குன்னு தெரிஞ்சோடனே இவர் அதுக்கப்புறம் தேய்க்க நிற்கலை. ஏன்னா உள்ளே போயிட்டே இருக்கான், ப்ளீடிங் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு, கண்ணாடியெல்லாம் உள்ளே போயிட்டே இருக்கான். இவர் என்ன பண்ணியிருக்கார், எப்படி இறங்குறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லா சீட்டும் அப்படியே டேமேஜ் ஆகி ஃபுல்லாக மெஸ் ஆகி கிடக்கு பஸ்க்குள்ளே, அலறல் சவுண்டு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்கார், ஜன்னல் வழியாக எட்டி குதிச்சிருக்கார். ஸோ ரொம்ப மோசமான ஆக்சிடெண்ட் இது, நிறைய பெருசாக பேசப்பட்டது. ஃபஸ்ட் எய்டு வந்திருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டலில். கிட்டத்தட்ட பார்த்தேன்னா 13 ஸ்டிச்சஸும் இந்த இடத்துல மட்டும். ஸோ 20 கிளாஸ் பீசஸும் உள்ளேருந்து எடுத்திருக்கா. இவர் சொன்னால் நீ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கையில் மட்டும்தான். அதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் அடிபட்டிருக்கு, கை கால்லாம் வலிக்கிறது அவ்வளோதான். ஆனால் நான் வந்து இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் என்னால் ஸ்கிப் பண்ண முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிட்டார். நான் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே உட்காந்துருக்கேன், சாப்பிடக்கூட முடியல. உள்ள ஒரு ஜீவன் வேற இருக்குது. அவகிட்ட எனக்கு வெறுத்து போச்சு. ஏன்னா முதல் நாள் ஒரு விஷயம் நடக்கிறது, அடுத்த நாள் இவ்வளோ பெரிய ஆபத்து, என்ன போ அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ அந்த சம்பவத்தை நினச்சா கூட எனக்கு அவ்வளோ அழுக, பயம் எல்லாம். அந்த ஒரு நிமிஷம் அவர் அங்கே உட்காந்துருந்து யோசிச்சு பாருங்க, இப்போ நான் இந்த சுச்சுவேஷனில் இருந்திருப்பேன், நான் இருந்திருக்க மாட்டேன். ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு மாதிரி விரக்தியான மனோநிலை இருந்தது எனக்கு. அவர் வந்து நேரடியாக ஆஃபீஸ்க்கு போய் மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நேராக வீட்டுக்கு வந்தார். அது இப்போ நினைக்கும் போது கூட ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது எனக்கு. வாராகிக்கும் எனக்கும் உண்டான ஒரு தொடர்பு 2011 எப்படி இருந்ததுங்கிறத அவள்கிட்ட சொல்லும்போது தான் நான் ரிவீலே பண்ணுறேன். இந்த சம்பவம் எல்லாம் அப்போ தான் ஞாபகத்துக்கே எனக்கு வருது. இது ஒன்று தான் எனக்கும் அவளுக்குமான சம்மந்தம். முதல் குழந்தை போனதுக்கப்புறமா எந்த கடவுளுக்குமான சம்மந்தமே எனக்கு இருக்கலை ஆக்சுவலாக. அந்த குழந்தை காமிச்ச வழியில் தான் இப்போ நான் போயின்னு இருக்கேன். ஆக்சுவலாக என்னுடைய முந்தைய பதிவுகளில் நீங்கள் பார்த்தேன்னா தெரியும். அப்போது ஆக்சுவலாக வந்து நான் யாருக்கும் சொன்னதில்லை, இப்போ ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். நான் ஆக்சுவலி மீடியா ப்ரொஃபஷ்னல். மீடியா சம்மந்தமாக தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் இருந்தது. அதுலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்து பாபாங்கிற அந்த மாபெரும் ஒரு பரபிரம்மத்தினுடைய புரிதல் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்தது. ஸோ இதை எனக்கு உணர்த்தியது யாருன்னு பார்த்தா முதல் தடவையாக என்னோடய குழந்தை தான். முதல் குழந்தை சொன்னேன் இல்லையா, 2.5 வயசு இருக்கும்போதே அந்த மச்சக்கார முருகன் கோயிலில் பின்னாடி பாபா இருப்பார் பாருங்கோ, அந்த பாபாட்ட தான் அவன் ஏறுவான். அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போய் அவருக்கு அங்கே இருக்கிற தண்ணியாலேயே காலை கழுவி, அதுக்கப்புறம் அந்த துணி பக்கத்துலேயே வச்சுருப்பா, அதை எடுத்து தொடச்சி அங்கே இருக்கிற பூவையே வச்சு சாமி அப்படின்னு சொல்லி கும்பிடுவான். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஆச்சுன்னு சொல்லுவான். நான் சொல்லுவேன் அன்னதானத்துக்கே கொடுத்துருக்கோம், நீ பேசாமல் வாடா அப்படின்னு சொல்லி. அப்போல்லாம் எனக்கு சுவாமியை யாருன்னே தெரியாது இல்லையா, அதனால் வாடா நீ போகலாம், எதுக்கிட்ட இவரெல்லாம் தொழுதுட்டு இருக்கேங்கிற அந்த மாதிரி ஒரு அறிவிலியாக இருந்திருக்கேன் நான். அவரை நான் அப்போ உணர்ந்திருந்தேன்னா என் குழந்தை என் கைவிட்டு போயிருக்கு.